சொல்லு ஆயா, என்னென்ன போட்டு பிசையணும்? கரையா அரிசி, புழுங்கரிசி 3 வடிக்கு 1 கிலோ மாவு, எண்ணெய் மாவு, கடலை, கடலையை அடிச்சு மாவுக்குள்ள போட்டு எள்ளு, சோம்புல் எல்லாம் போட்டு பிணைஞ்சு சுட்டா சூப்பரா இருக்கு. இப்போ இது கடல மாவு, ஓம்பில்லு, எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு, அதுக்கப்புறம் என்ன போட்டுருக்கிறீங்க? பொட்டு கடலை மாவு, அப்புறம் அது போக பேக்கெட்டில் விற்கிற கடலை மாவு எல்லாம். எவ்வளோ 3 கிலோ எவ்வளோ போட்டிருக்கிறீங்க? அரிசி 3 கிலோ அரிசிக்கு 1 கிலோ. அப்புறம் சீரகம் வாங்குறேன், மிளகு, சீரகம் மிக்சியில் அடிச்சு போட்டு பிணைஞ்சுக்கோங்க. ஓ, மிளகும் மிக்சியில் அரைச்சிடணும். மிளகாய் மிக்சியில் அரைச்சிக்கணும், நல்லா நைஸாக அரைச்சி உள்ளே ஊற்றிடணும், இதுக்குள்ளே பிணைஞ்சிக்கணும். இது மாதிரி இப்போ பிணைஞ்சி வச்சுருக்குறீங்க. இப்போ இப்போ வடைச்சட்டியில் வெளியே வச்சு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் எத்தனை லிட்டர் ஊற்றிக்கிறீங்க? 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க. இப்போ மாவு இப்போ எப்படி போடுறதுன்னு பாருங்கள், முறுக்கு சொல்கிறத பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நாம் செஞ்ச வேணும்னு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் காயும் 10 ஹாலுங்க. பாருங்க முறுக்கு பாருங்க எப்படி போயிடும். சின்ன தட்டு தண்ணி அதுக்குள்ள சொட்டு முழுவுமில்ல. அப்போ சின்ன தட்டு மட்டும் பக்கம் வெளியே நான் போனேன் தட்டணும். தட்டுனா வச்சு புளி ரெண்டு தானே நீ கம்மனு இல்லை. வாழை இலையில வச்சு புளியலாம். அதுக்குள்ளேயே பூஞ்சிக்குவேன், எண்ணெய் காய்க்கு அதுக்குள்ளேயே பூஞ்சிக்குவேன். அடுப்பு மூடி வச்சு அது மேலே வை, அந்த சிலிண்டர் மேலே வை, அடுப்பு மூடி வை. கம்மியாக எரியுது, நல்லா எரியுது. கம்மியாக தான் எரியுது மாதிரி இருக்குதுல்ல? கம்மியாக தான் எரியுது, சொன்னால் கேட்க மாட்டேங்க. நேரம் நான் வர்றது நல்ல நேரம் திருவிட்டியா? தீ கம்மி எரியுது, எரியுது கம்மி எரியுது. அவ்வளோதான் எரியும், அப்படிதான் அவ்வளோதான் எரியும். எரியுதா? நல்லா தான் எரியுது. எரியுது எரியுது எரியுது. கீழே வைக்கிறதுனால அப்படி தெரியுது. எண்ணெய் காஞ்சிச்சுட்டு இருக்கு. வேண்டாம் அந்த பாருங்க முறுக்கு போட்டாச்சு. காற்று மேலே தெளிக்க போடியா? பாருங்க அழகா முறுக்கு சுட்டு வருது பாருங்க. அது அரிதட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு அரிதட்டங்க. அது கொஞ்சம் தண்ணி இருந்தனா உங்களுக்கு எண்ணெய் அப்படி தெரிக்குதுங்க. முறுக்கு புளியுது பாருங்க. அதுதான் போகுது.
முறுக்கு வெந்த மாதிரி தின்னு பார்க்கணும். எண்ணெய் பச்செல்லாம் அது போட்டுக்கலாம். எப்படியோ கலர்ஃபுல்லாக வருது பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சூப்பராக வரும். முறுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதாவது 3 கிலோ அரிசி மாவுங்க. நீங்கள் வந்து அரிசி வந்து நீங்கள் அரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் வாங்குறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசி இருந்தாலும் நீங்கள் நல்ல அரிசி புழுங்கல் அரிசி இருக்கும் இல்லைங்களா, இட்லி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம்.